ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யாவும் ஹீரோக்களா பண்றாங்க. அப்போ ஸ்டில்ஸ் போடும்போது அவங்க வந்து விஜய் சீனியரா இருக்கனால ஹீரோயின் கூட இருக்கனால போட்டு நிறைய ஸ்டில்ஸ் வந்துட்டு இருந்தது. நம்ம போடுறதுல பத்திரிகையில போட்டுட்டு இருந்த உடனே அப்போ அவர் விஜய்க்கு மட்டும் ப்ரொமோட் பண்ணுவாரு அப்படி போட்டு சிவகுமார்ட்ட போட்டு விட்டாங்க. சிவகுமார் சூர்யா கிட்டலாம். அப்ப சூர்யா என்ன கண்டாலே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. எப்பவும் அது ஒரு விருப்பா பாக்குறேன். ஒரு நாள் இப்போ போன் பண்ணி என்கிட்ட கேட்டார். யாரு? சிவகுமார் சார் போன் அடிச்சு கேட்கிறாரு, தம்பி நீங்க விளம்பரங்களை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, தம்பியும் வளர்ந்து வர ஹீரோ, அவருக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பண்ணுங்க. சார் நான் கொடுக்குற 2 ஒரு ஸ்டில்லி தான் கொடுக்குறேன், ஆனா பத்திரிகையில போடும்போது இப்படிலாம் வந்துடும், இது ஒரு தர்ம சங்கடமா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு சார். முக்கியமா விஜய் என்ன சொல்றேன்னா அவருக்கு ஸ்டில்ல கொடுங்கன்னு தான் என்கிட்ட சொல்றாரு. ஆனா நீங்க தப்பா நினைக்கிறாங்க, பத்திரிகைகளுக்கு ஸ்டில்லு போகும்போது அவங்களுடைய டிசிஷன். உங்ககிட்ட யாராவது தப்பா வந்து சொல்லி தரலாம். நம்ம விஜய்க்கு பிஆர்ஓ இருக்கனால அவரை ப்ரொமோட் பண்றோம். நீங்க நான் இப்பவும் அப்படி பண்ண மாட்டேன் சார், நான் சினிமாவை தான் ப்ரொமோட் பண்ணுவேன், விஜய் பர்சனலா ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்னு சிவகுமார் சார் கேட்டதுக்கு நான் அப்ப விளக்கம் கொடுத்து அப்புறம் சூர்யா சார்கிட்ட போய் சொன்னேன். சார் நான் அந்த மாதிரி பண்ற ஆளு கிடையாது, எனக்கு படம் தான் முக்கியம் சார் அப்படின்னு சொன்னா அது கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. நான் பேசும்போது எஸ்.ஏ. சந்திரசேகர் சார், பையனுடைய கல்யாணம் வெறுமனே நடத்தக்கூடாது, ஒரு திருப்பதியில போய் அங்க இங்க ஒரு கோயிலே மோதிரமத்தி அப்படி நடந்துட்டு சிம்பிளா வந்துடக்கூடாது, அதுவும் குடும்பத்தை மட்டும் கூட்டி வச்சு நடத்தக்கூடாதுன்னு தெளிவா இருந்தார். எனக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் உள்ளவங்களை கூட கூப்பிட்டாங்களே தெரியல, ரசிகர் மன்றங்களை அவ்வளோத்தையும் கூப்பிட்டு கவுண்டரா ஒவ்வொரு கவுண்டருக்கும் ஒவ்வொரு கார்டு அவங்களை அவ்வளோத்தையும் வரிசையா உள்ள விட்டு, அதாவது டைமிங் அந்தந்த டைமுக்கு சூடா பிரியாணி வேணுங்க டைமிங். இப்ப 10 மணிக்கு வரவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் பிரியாணி சூடா இருக்கணுங்கிறக்காக, 11 மணிக்கு ஒரு பேக்கேஜ், 12 மணிக்கு பேக்கேஜ், 1 மணிக்கு ஒரு பேக்கேஜ், இப்படி ஒரு பிளானிங். இந்த பிளானிங்ல இவங்க எல்லாம் இந்த டைம்ல உள்ள வரணும், இந்த டைம்ல இவங்க எல்லாம் வரணும். நேரம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல எல்லாரையும் உள்ள விட்டு, அது வந்து ரசிகர்கள்ட்ட முத கொண்டு ஒரு பெரிய மாநாடு மாதிரி, கல்யாணத்தையே ஒரு மாநாடு மாதிரி, அவங்க கூடாலே ஒரு தன் திருமணத்தை வந்து ரசிகர்கள் கூடால அவங்க வந்து அதை வந்து பங்கிட்டுக்கிட்டாங்க. அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். அவங்களும் வர வச்சு சும்மாலாம் இல்லை, கரெக்டாக அவங்களுக்குலாம் நல்ல கரெக்டான ஒரு அங்கீகாரம் கொடுத்து, ஏன்னா தானே சில இடங்களில் மாநாடுகள்லாம் நடத்தும்போது ஏன்னா தானே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, தண்ணி பாட்டில் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அவங்களுக்கு வந்தவங்களுக்குலாம் நல்ல தண்ணி பாட்டில், நல்ல ஸ்வீட்டு, நல்ல சாப்பாடு. இப்போவுமே அந்த ரசிகர்கள்லாம் விஜய் மேலே ஒரு பெரிய ஒரு அதுக்கு காரணம் அவங்க அப்பா அதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதை செயல்படுத்துறதுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன் கூட, நான் இருந்து கூட இருந்து அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா சொல்லுவாங்கல்ல, ஏன்னா விஜய் சார் தான் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா, அந்த குஷி அந்த டைம்ல எல்லாம் படங்கள் வந்து ரெண்டுமே கலந்து பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு திருமணம் போது அந்த ஒரு யோசனை எப்படி? ஒரு பக்கம் அஜித் சார் அவருக்கு ஒரு மாதிரி லவ் மேரேஜ் மாதிரி நடந்தது. அப்ப நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கீங்க அவரோட வாழ்க்கையில, அது எப்படி பிளான் பண்ணீங்க அவரோட? அப்போ நான் வந்து எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பயப்பட்டது அப்பதான். திருமணம் ஆன பிறகு படங்கள் எப்பவுமே ஃபெயிலியர் ஆயிடும், நிறைய நடிகர்களுடைய ராசி அதெல்லாம் பார்ப்பாங்க, அது வந்து ஒரு ஏதோ ஒரு திருஷ்டிலே இதுலயே அவங்களுக்கு சரியா இருக்காதுலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நாங்க இந்த படத்தை குஷி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸுக்கு முன்னால நான் படம் பார்த்தா விஜய்க்கு ஒரு ரொமான்ஸ் ஹீரோ, ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் மாதிரி. எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. இந்த படம் இப்படி சொன்ன மாதிரி ஆகிடுமோ செய்யிடுமோ என்ன இருந்தாலும் அந்த ஸ்டைலு பாட்டுலாம் வேற மாதிரி இருந்தது. யூகோ கிளாஸ் படம் ரொம்ப எல்லாரும் பயந்தாங்க, அதாவது வியாபார சைட்லயும் பயந்தாங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, அவங்க சைட்லயும் கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் டாமினேஷன் பண்ணி போற மாதிரி இருக்கும். அந்த படத்தை பாத்தீங்களா, நல்லா பாத்தீங்களா, ஜோதிகா அவங்க டாமினேஷன் ஓவரா இருக்கும். அதுல அவங்க நடிப்பு கொஞ்சம் துருதுருன்னே இருக்குது. அப்போ விஜய்க்கு இந்த மோடி நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது எதிர்பார்க்காத அளவுக்கு குஷி மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ரிலீஸ் குஷி தான். 200 நாட்கள் தாண்டி ஓடிச்சு. அப்போ எல்லாமே அவர் கடவுள் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க இல்லையா. சினிமாவில் சாதகமான சூழ்நிலைகள் அவருக்கு விஜய்க்கு கரெக்டாவே அமைஞ்சது.